ரம்ஜான் வந்துட்டாலே துபாயில பார்ட்டிக்கும் பஞ்சம் இருக்காது, பிரியாணிக்கும் பஞ்சம் இருக்காது. ஏன் சொல்றேன்னா, ரம்ஜான் டைம்ல நோன்பு வைக்கிற ஒவ்வொரு நாளுமே எங்க கம்பெனியில ஒரு டீம் வந்து பார்ட்டி குடுப்பாங்க. பிரியாணி, ஃப்ரூட்ஸு, ஜூஸு, ஸ்வீட்டு இது எல்லாமே ஈவினிங் ஆனா எல்லாருக்கும் கிடைக்கும். இங்கே மட்டும் கிடையாது, எல்லா கம்பெனிலையும் இருக்க எல்லாருமே வந்து இந்த மாரி பார்ட்டி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த அரபிக் கண்ட்ரில இருக்க கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க ஒவ்வொரு மஸ்ஜித்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, 500 பிரியாணி, 200 பிரியாணி அந்த மாரி இலவசமாவே டெய்லியுமே குடுப்பாங்க இந்த 1 மாதம் ஃபுல்லாவே. அது மட்டும் கிடையாது, இங்க இருக்க அரபிங்க இருக்காங்கல்ல, அவங்க இஷ்டத்துக்கு ஒரு 100 பிரியாணி, 200 பிரியாணி அந்த மாரி ஆர்டர் பண்ணி, அத வந்து ரோட்ல போயிட்டுருக்கவங்ககிட்ட ரோட்ல பார்த்து அது மாரி குடுப்பாங்க. ஸோ இந்த 1 மந்த் பார்த்தீங்கன்னா, நமக்கு சாப்பாடுக்கு பஞ்சமே இருக்காது. இங்க இந்த 1 மந்த் வந்து பயங்கர செலிப்ரேஷனா தான் போகும். எங்க பார்த்தாலும் பிரியாணி, சாப்பாடு அந்த மாரி ஒரு சூப்பரான ஒரு இதா தான் போகும். இந்த மாரி பார்ட்டி வைக்கும்போது ஹிந்து ஆளும் கலந்துக்குவாங்க, கிறிஸ்டின் ஆளும் கலந்துக்குவாங்க. ஸோ இந்த பார்ட்டி முஸ்லீம் ஆளுங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஆளுங்களும் சாப்பிடணும்.